வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சிவகாமி கனவு காண்றாங்க. அதுல சந்தியா, செந்தில், ஆதி, சரவணன் 3 பேரையுமே ஷூட் பண்ற மாதிரி கனவு காண்றாங்க. பயந்து போய் எழுந்து உட்காந்துடுறாங்க. சரவணன் அப்பாட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு கூட இவ துப்பாக்கி கொண்டு வந்துருவாளோ அப்படின்னு பயந்துல என்னோட புள்ள குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. சந்தியாலாம் அப்படி பண்ண மாட்டா, அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா இந்த வீட்டோட மருமகளா மட்டும்தான் இருப்பா அப்படின்னு சரவணன் அப்பா சொல்றாரு. மனசை போட்டு குழப்பிக்காம படத்தை தூங்கு சிவகாமி அப்படின்னு சொல்லிடுறாரு. அர்ச்சனா செந்தில்கிட்ட சொல்றாங்க, இந்த சந்தியா பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்ல சுட்டு கொலை பண்ணிருக்கா, நினைச்சாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பண்ணதுக்கு பேரு என்கவுண்டர் அப்படின்னு சொல்றாரு செந்தில். ஏதோ ரோட்ல நின்று கொலை பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. நான் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றேன், நீங்க பூசுனாப்புல மூச்சு நின்று போச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட இவ்வளவு பேசுற இல்ல, போய் சந்தியானிட்ட போய் ஒரு பொங்கல் வச்சுட்டு வா பாப்போம் அப்படின்னு சொல்றாரு செந்தில். அர்ச்சனா சொல்றாங்க, இனிமே நான் அவ கூட பேசுறதா இருந்தா 10 அடி தூரம் தள்ளிதாங்க நிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வேற வாயில வாஸ்து சரியில்லைன்னு எனக்கே தெரியும், நான் ஏதாவது சொல்ல போய் சந்தியா துப்பாக்கி எடுத்து சட்டுன்னு அழுத்திட்டானா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போதே எனக்கு மூச்சு நின்று போன மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. இந்த என்கவுண்டர்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு செந்தில் சொல்றாரு. ஆனா நீ பயந்து புலம்புறத பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சந்தியா பேரை சொல்றதுக்கே எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. உங்க அண்ணன் எப்படிங்க அவ கூட ஒரே ரூம்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அவட்ட ஜாக்கிரதையாவே இருங்க அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. உன்னோட எஃப்எம் கொஞ்சம் நிப்பாட்றியா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி செந்தில் தூங்கிடுறாரு. அடுத்ததா ஜெஸ்ஸி ஆதிட்ட என்னடா டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன டென்ஷன் அப்படின்னு சொல்றாரு ஆதி. வீடே டென்ஷனா தான் இருக்கு, நீ பிஸின்னு போட்டா உனக்கு பயம் இல்லைன்னு அர்த்தமாயிருமா அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. என்கவுண்டர்னா பயமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆதி. இதுக்கும் நீ சந்தியாட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. பொட்டுன்னு போட்டு தள்ளிட போறா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரவுடியா, கொஞ்சம் அமைதியா இரு ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்றாரு ஆதி. ரவுடியா இருந்தாதான் துப்பாக்கியில சுடணுமா, கோபம் வந்தா பத்தாதா அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. இனிமேல் ஒழுங்காயிரு, இல்லை அப்படின்னா நானே உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சந்தியாட்ட அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு நினைச்சு போயிடுறாரு ஆதி. ஜெஸ்ஸி மனசுல நினைக்கிறாங்க, உன்னெல்லாம் இப்படி பயமுறுத்தி வச்சாதான் அடங்குவ அப்படின்னு நினைக்கிறாங்க. சிவகாமி மயில கூப்பிட்டு நான் எவ்வளவு நேரம் காஃபி கேட்டுட்டு இருக்கேன், கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. பால்காரர் வரவே இல்லம்மா, அவர் வேற பால்காரரை பாத்துக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாமா சுட்டதை அவர் பாத்துருப்பாரு போல, அதனால சந்தியாமாவுக்கு பயந்துட்டு இங்க வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க மயில். மயில் போய் கீரைக்காரமாட்ட கீரை கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, உங்களுக்கு கீரை கொடுத்து எங்களுக்கு பாவம் சேர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தள்ளுவண்டியில காய்கறி விற்கிறவங்க கூட நம்ம வீட்டு பக்கம் வராம அப்படியே திருப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. இவங்களே இப்படின்னா அக்கம் பக்கத்துல நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரில பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சிவகாமிட்ட. எனக்கே வீட்டுக்குள்ள இருக்க பயமா தான் இருக்கு, ராத்திரி ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. சிவகாமியோட பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து பேசுறாங்க. என்னோட மருமக இப்படி எல்லாம் பண்ணலாமா, கடத்தரு ஃபுல்லா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ சுட்டு கொண்டால அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதான், பொண்டாட்டிக்கும் சின்ன வயசா, அவன் மருமகளுக்கு எதுக்கு இந்த பாவம்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியா ஈவு இறக்கம் இல்லாம ஒருத்தனை சுட்டு கொள்ளுவா அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னதை உன்னோட மனசோட வச்சுக்கோ, மருமகள்கிட்ட எல்லாம் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சந்தியா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அர்ச்சனாவும் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. சந்தியா மிக்சியில சட்னி அரைக்கிறாங்க. சத்தம் கேட்ட உடனே அர்ச்சனா பயந்துடுறாங்க. இவளால ஒரு சத்தம் வந்துச்சுன்னா துப்பாக்கி சத்தமா இருக்குமோன்னு என் மனசு தோண்டிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்தியா அர்ச்சனாவை கூப்பிடுறாங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரை மட்டும் பாத்துக்கோ, நான் எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சந்தியா அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. சந்தியா இப்போ அங்க இருந்து போன உடனே மயில்கிட்ட அர்ச்சனா சொல்றாங்க, சந்தியா பக்கத்துல நிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது துடுக்குத்தனமா பேச போய் அவ என்ன பொட்டுன்னு போட்டுட்டானா அப்படின்னு சொல்றாங்க. வெளியில இருக்கிறவங்க தான் அப்படி பயந்தாங்கன்னா நீங்களும் எதுக்குமா பயப்படுறீங்க அப்படின்னு மயில் சொல்றாங்க. சந்தியாமா இப்போ பொறுமையா காய்கறி நறுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை பாக்குறப்ப எனக்கு போலீஸ்காரங்க மாதிரி எல்லாம் தெரியல, இந்த வீட்டு மருமகளா தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு மயில் சொல்றாங்க. உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் மயில் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. சிவகாமி, செந்தில், சரவணன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. செந்தில் சொல்றாரு, தேங்காய் சட்னி நல்லா இருக்கு அர்ச்சனா, இன்னும் கொஞ்சம் ஊத்து அப்படின்னு சொல்றாரு. சட்னி பண்ணது சந்தியா தான் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிடுறாங்க. சிவகாமி உடனே சாப்பிட்றத நிப்பாட்டிடுறாங்க. நீ பண்றது சரியில்லை சிவகாமி அப்படின்னு சரவணன் அப்பா சொல்றாரு. சிவகாமி சொல்றாங்க, இவ பண்ணதை சாப்பிட்டு எனக்கு இன்னும் பாவம் சேரணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வளவு நடந்தும் நான் இந்த வீட்டுக்குள்ள ஏன் இருக்கிறேன்னா என்னோட பிள்ளைகளுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் வெளியில போயிட்டேன்னா அது என்னோட பிள்ளைகளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணிட்டே இருந்தேன்னா நான் கிளம்பி எங்கேயாவது போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, சந்தியா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரை கொண்ட கொலகாரி அப்படின்னு சொல்றாங்க. இவ முகத்துல முழிக்கிறதே எனக்கு பாவம் அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் கோபப்படுறாரு.
பொண்டாட்டியை பத்தி நான் அப்படி பேசின உடனே உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. இனிமேல் எனக்கு தேவையானதை நானே சமைச்சுக்கிறேன் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. பொறுமையா இரு சிவகாமி அப்படின்னு சரவணன் அப்பா சொல்றாரு. நான் பொறுமையா இருக்கிறதுனாலதான் இவ இருக்கிற வீட்டுல நான் இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது எனக்கு அறிவுரை சொல்ற மாதிரி வந்தீங்கன்னா நான் எங்கேயாவது கிளம்பி கோவில் வாசல்ல போய் உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி பேசுறதை பார்த்து சந்தியா ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.